இன்னைக்கு ஹேர் பேண்ட் எப்படி தைக்கிறதுங்கிற வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் 3 மெத்தட் சொல்லிக் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ரப்பர் பேண்ட் 2 மாடலில் தைக்கிறதுக்கு பார்ப்போம். இது கொஞ்சம் பெரிய ரப்பர் பேண்ட், இது கொஞ்சம் மீடியம் சைஸாக இருக்கும். இது ஒரு மெத்தட், இது ஒரு மெத்தட், இது ஒரு மெத்தட், மொத்தம் 2 மெத்தட் இருக்குது. இது வெளியே எலாஸ்டிக் வரும், இது உள்ளுக்குள்ளே எலாஸ்டிக் போடுவோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். ஒரு சின்ன சாட்டின் ரிப்பன் இருந்தால் எடுத்துக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். ரப்பர் பேண்ட் இந்த மாடல்லையும் இருக்குது, 4 இன்ச் எலாஸ்டிக்கும் இருக்குது. இதை விட இந்த பொடி ரப்பர் பேண்டை விட இந்த எலாஸ்டிக் ரப்பர் பேண்ட் வந்து நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இது எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. இது நமக்கு 6 இன்ச் அல்லது 7 இன்ச்சுக்குள்ளே எடுத்துக்கோங்க. இதுக்கு துணியோட அளவு இது 3.25 எடுத்திருக்கேன். இந்த அகலம் 3.5. அப்புறம் இதோட நீளம் பார்த்திங்கன்னா 23, கரெக்டாக 23. இது கொஞ்சம் சிலம்பல் போகிறதுனால நமக்கு அது போயிடும். ஸோ 23 எடுத்துக்கோங்க. இது 23, இது 3.5 எடுத்திருக்கேன். 2 மெத்தடில் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதே மாதிரி ஒரு மெத்தடு, அதாவது தையல் வந்து வேறு வேறையாக இருக்கும். ஸோ 2 மெத்தடில் சொல்லிக் கொடுக்குறதுனால 2 துணி எடுத்துருக்கேன். இது 4 இன்ச்சில் எடுத்திருக்கேன், 4 இன்ச்சஸ். மேலே அகலம் பார்த்திங்கன்னா 25 இன்ச்சஸ், 25 இன்ச்சஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மெத்தடில் இந்த ஓரத்தை இப்படி மடித்து தைச்சிக்கணும். இந்த ஓரத்தையும் இந்த ஓரத்தையும், அப்படி இல்லைன்னா நம்ம இப்படி சேர்த்து வச்சு கூட தைச்சிக்கலாம், அது உங்கள் இஷ்டம்தான். நம்ம சேர்த்து வச்சு தைச்சிட்டு உள்ளே பென்சில் விட்டு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா முதல்ல இதை மட்டும் தைச்சிக்கோங்க. இதை தைச்சிட்டு அதுக்கடுத்து இந்த 2ஐயும் இப்படி மடக்கி தைக்கணும். இதில் அப்படியே தைச்சி கொண்டு வரணும். இப்போ இந்த இடத்துல நம்ம தைக்க போகிறோம். இப்போ நம்ம சைடில் தையல் போடணும். எட்ஜ் இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம 2ஆக மடக்கி தையல் போடணும். அதுக்கடுத்து இந்த 2 ஓரத்தையும் சேர்த்து வெளிப்பக்கமாக வச்சு மடித்து, தையல் வெளியே வருது பாருங்கள், அந்த பக்கமாக வச்சு நம்ம மடித்து தையல் போடணும். ஓரமாக தையல் போடணும். எப்படி தையல் போடுறேன்னு பாருங்கள். இந்த சைடில் ஒரு ஓரமாக நம்ம தையல் போட்டு கொண்டு வரணும். இதை நம்ம அந்த எட்ஜ் வர ஃபுல்லாக தைச்சி முடிக்கணும். இதோட நமக்கு ஃபினிஷ் ஆகிடும், தையல் ஃபினிஷ் ஆகிடும். இப்போ இந்த முனையில் ஒரு ஊக்கம் மாட்டிட்டு இதை இப்படி உள் பக்கமாக விட்டு சுருக்கி இந்த எண்டோட கடைசியில் இங்கே வர கொண்டு வந்து எடுத்துடணும். இந்த கடைசி வர கொண்டு வந்து எடுத்துடணும். இது எப்படி சுருக்கி சுருக்கி இப்படி சுருக்கி 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 எடுக்கணும். இப்படியே எடுத்து கொண்டு வரணும். மெதுவாக எடுங்க, ஸ்பீடாக எடுத்தால் வராது. ஸோ கொஞ்சம் நிதானமாக எடுங்க. இப்போ ஒன்று போல் வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை ஒன்று போல் இழுத்து விட்டுட்டு இந்த சென்டர் பக்கத்தில் நம்ம சாட்டின் ரிப்பன் வச்சு தைக்க போகிறோம். சாட்டின் ரிப்பன் நான் 1/2 இன்ச் தான் எடுத்திருக்கேன். அது பொடியாக இருந்தால் 2 பக்கமும் ஒன்று போல் வரும். இந்த பக்கம் 1/4 இன்ச், அந்த பக்கம் 1/4 இன்ச் வரும். ஸோ நான் 1/2 இன்ச்சு சாட்டின் ரிப்பன் எடுத்திருக்கேன். நீங்கள் 1 இன்ச் சாட்டின் ரிப்பன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் 1/2 இன்ச், அந்த பக்கம் 1/2 இன்ச் வர மாதிரி இருக்கும். கொஞ்சம் அகலமாக தெரியும், அவ்வளோதான். இது நல்லா பொடியாக இருக்கும், பார்க்குறது கொஞ்சம் லுக்கிங்காக இருக்கும். இதில் பாருங்கள், பொடியாக தெரியும் தைக்கும்போது. பெரிய சாட்டின் ரிப்பன் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வச்சும் தைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தையல் சென்டரில் அந்த 2 துணிக்கும் மத்தியில் தையல் இருக்கிற மாதிரி பார்த்து தைங்க. ஏன்னா அந்த பக்கமும் தையல் விழணும், இந்த பக்கமும் தையல் விழணும். அதனால் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து தைச்சோம்னா தான் 2 பக்கமும் தையல் சேமாக விழும். இல்லைனா கீழ் பக்கமாக துணி விலகி போயிடும், திரும்ப அதை நம்ம எடுத்து தைக்கணும். இதே இந்த துணி முழுக்க இப்படியே வச்சு தைச்சி கொண்டு வரணும். ஃபுல்லாக தைச்சி கொண்டு வந்துட்டேன் பாருங்கள். வேறு கலர் நூல் போட்டிருக்கேன். இதுக்கு எடுத்து எலாஸ்டிக் 6 இன்ச் அளவில் எடுத்துக்கோங்க. 6 இன்ச் அளவில் எலாஸ்டிக். இப்போது இந்த எலாஸ்டிக்கை இது வழியாக உள்ளே விட்டு
எண்டிங் வர கொண்டு வரணும். இதை பிடிச்சிக்கோங்க, இந்த எலாஸ்டிக்கை கையில் பிடிச்சிக்கோங்க, இல்லாட்டி உள்ளே ஓடிடும். அப்படி இல்லைன்னா இதில் ஒரு ஊக்கு போட்டு மாட்டிக்கும். இதே மாதிரி ஊக்கை போட்டு மாட்டிட்டோம் அப்படின்னா உள்ளே உருகாது, உருவி ஓடாது. இப்படி இங்கே வர கொண்டு வந்துடும். இங்கே நம்ம மாட்டிக்கோம் பார்த்தீங்களா, இங்கே வர கொண்டு வந்துடணும். முதலே ஊக்க கழட்டிடாதீங்க, அப்புறம் உள்ளே உருகி ஓடிடும். இப்போ இந்த எலாஸ்டிக்கையும் இதையும் சேர்த்து டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஒன்று போல் வச்சுட்டு இப்போ இந்த 2 எலாஸ்டிக்கையும் சேர்த்து நம்ம தைக்க போகிறோம். இந்த 2ஐயும் சேர்த்து இப்படி வச்சு இந்த இடத்துல தையல் போடணும். இதில் மறுபடியும் ஒரு 4-5 தையல், நல்லா ஒரு 10 தையல் கிட்ட கூட போட்டுக்கோங்க. நல்லா இறுக்கி போட்டுருங்க. முடிச்சு போடுறத விட உங்களுக்கு இப்படி போட்டால் ரொம்ப சேஃபாக இருக்கும், அவ்வளோ சீக்கிரத்தை போகாது. இப்போ இந்த துணியை இதே மாதிரி இங்கேயும் மடித்து தைக்கணும். நான் மறந்துட்டேன், சொன்னேன் வீடியோவில் சொன்னேன், ஆனால் தைக்க மறந்துட்டேன். பரவாயில்ல. இதை இப்படி உள்ளே திணிச்சு விட்டு இந்த 2 எண்டிங்கும் ஒன்று போல் வர மாதிரி வச்சு இந்த இடத்துல ஒரு தையல் போட்டுடணும். ஊசி நூல் வச்சு போடுறது தான் பெஸ்ட்டு. நம்ம மிஷினில் தைக்கிறத விட ஊசி நூல் வச்சு போடுறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைனாலும் மிஷின்லேயும் போடலாம். மிஷினில் போடுறதா இருந்தால் இப்படி வச்சு சேர்த்து வச்சு போடணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கீழே வந்துச்சு, அப்படி இல்லைன்னா கைட்டே தைச்சிடலாம். இதை சுற்றி கைட்டு தைச்சிடலாம். இப்போ தைச்சி முடிச்சிட்டோம். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் இருக்கா, இப்போ அதை பார்ப்போம். பார்க்குறதுக்கு ஹேர் பேண்ட் ஒன்று போல தான் இருக்கும், நம்ம தைக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசப்படும். இந்த ரிப்பன் வச்சு தைக்கலன்னா நமக்கு இப்படி ஃபினிஷிங் இருக்கும். ரிப்பன் வச்சு தைச்சோம், சாட்டின் ரிப்பன் வச்சு தைச்சோம்னா இப்படி இருக்கும். நான் ரெட் கலர் நூல் போட்டு தைச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும், நான் அதை போடலை. இது ஊசி நூல் வச்சு தைச்சோம்னா நமக்கு இது தையல் இப்படி அசிங்கமாக தெரியாது. ஊசி நூல் வச்சு தைக்கிறது பெஸ்ட்டு நமக்கு. அப்படி இல்லைனா நீங்கள் மிஷின்லேயும் தைக்கலாம். மிஷினில் தைச்சா இது மாதிரி தெரியும், ஆனால் நம்ம இப்படி கையில் இப்படி தலையில் போடும்போது நமக்கு ஒன்றும் தெரியாது, அவ்வளோவா தெரியாது. இப்போ அடுத்த மெத்தட் பார்ப்போம். இதுக்கு மெஷர்மெண்ட் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த 2 துணியையும் சேர்த்து தைக்கணும். 2 துணியும் சேர்த்து உங்களுக்குள்ள ஒரு தையல் போடணும். இதில் 2 தையல் போட்டுக்கோங்க. 2 தையல் போட்டு முடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்து இந்த துணியை இப்படி விரித்து வச்சுட்டு இப்படி விரித்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இடத்த இப்படி திருப்பிட்டு இந்த தையல் சென்டரில் வர்ற மாதிரி வச்சுட்டு இந்த 2 துணியும் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு உள்ள 2 துணியை எடுத்து இப்படி மடிச்சுக்கோங்க. இப்படி மடிச்சுட்டு இப்படி உள்ளே இருக்கட்டும். இந்த 2 துணியையும் எடுத்து இப்படி வச்சு தைக்க ஆரம்பிக்கணும். இந்த இடத்துல நம்ம தையல் போடணும். தையல் போடும்போது இதை கொஞ்சம் இப்படி இழுத்து விட்டுக்குவோம். இப்படி கீழ்ப்பக்கமாக இழுத்து விட்டுட்டு இந்த இடத்துலேருந்து நம்ம தையல் போட ஆரம்பிக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க, நான் எப்படி மடித்தேன்னு பார்த்துட்டு பாருங்கள். அதே மாதிரி இந்த துணி உள்ளுக்குள்ளே இருக்கணும். துணி இதோட டச் ஆகக்கூடாது. உள்ளுக்குள்ளே இருக்க பார்த்திங்கன்னா அந்த துணி மேல் துணியோட டச் ஆகாமல் தைக்கணும். இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். அந்த துணியை உள்பக்கமாக வச்சுட்டு இந்த துணியை வெளிப்பக்கமாக நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். உள்ளுக்குள்ளே துணி இருக்குது. அந்த துணி இதில் படாத அளவுக்கு நம்ம ரொம்ப பொறுமையாக தைக்கணும். துணி உள்ளே மாட்டிச்சிக்கிட்டுனா நம்ம இழுக்கும்போது இப்படி இழுக்கிறோம் பார்த்திங்களா, இந்த டைமில் வெளியே வராது. கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே இழுத்து வச்சு அப்படியே தைச்சிட்டே வரணும். நம்ம சைட் பக்கமாக இழுத்துகிட்டே வரணும். இழுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த 2 அவுட்டர் போர்ஷனையும் வச்சு சேர்த்து வச்சு தைச்சிட்ருக்கோம்.
இந்த இடத்த நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து அதுக்கப்புறமா தைக்க ஆரம்பிங்க. இதே போல் எண்டு வரைக்கும் நம்ம தைக்கணும். இந்த துணியை கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து இழுத்து தைச்சி கொண்டு வருவோம். கொண்டு வந்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் போல் கேப் விடணும். துணி இழுக்கும்போது கவனமாக பார்த்து இழுங்க. அதே மாதிரி தையலில் இந்த துணி மாட்டிடவும் கூடாது. மாட்டிடுச்சு அப்படின்னா நமக்கு வராது. இந்த துணி இந்த இழுக்கும்போது இப்படி ஒன்று போல் வராது. அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் துணி மாட்டிக்கிச்சு அப்படின்னு. ஸோ நீங்கள் கரெக்டாக பார்த்து வச்சு தைங்க. அதனால தான் நான் இதில் 4 இன்ச்சு கொடுத்துருக்கேன். 4 இன்ச்சுனால் நமக்கு கொஞ்சம் மடித்து தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே எடுத்து கொண்டு வந்துட்ருக்கோம். தைச்சிட்டு வெளியே இழுத்துட்டு அப்படியே கொண்டு வரணும். இந்த இடம் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து தைங்க. தைச்சாச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. நமக்கே அந்த ஸ்டார்டிங் வந்துடும். நம்ம தைச்சி முடித்த ஸ்டார்டிங் வந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கேப் விட்டுட்டு ஒரு 2 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு தையல் நம்ம ஃபினிஷ் பண்ணிடணும். அதுக்கடுத்து அந்த கேப் விட்டுருக்கோம் பார்த்திங்களா, அது வழியாக இந்த துணியை நம்ம வெளியே இழுக்கணும். இப்படி இழுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு ரவுண்டாக வந்துடும். பாருங்கள், துணியை நான் வெளியே இழுத்துட்டேன். தையல் உள்பக்கமாக போயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம தைச்சது உள்பக்கமாக போயிடுச்சு. இந்த சின்ன கேப் இருக்குது பார்த்திங்களா, அது நம்ம எலாஸ்டிக் உள்ளே போடுறதுக்காக இந்த சின்ன கேப் விட்டுருக்கோம். அது எலாஸ்டிக் உள்ளே அதே 6 இன்ச் அளவுக்கு எலாஸ்டிக் நம்ம உள்ளே கொறுத்துட்டு அதுக்கடுத்து இந்த கேப்பை நம்ம ஃபில் பண்ணிடணும். ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் எலாஸ்டிக்கை நம்ம உள்ளே போடுறோம். 6 இன்ச் அளவு தான் எலாஸ்டிக். இப்போ உள்ளே போட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம அந்த தையலை நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ இந்த 2 எலாஸ்டிக் முனையும் நம்ம சேர்த்து வச்சு தைக்கணும். ஊசி நூல் வச்சு இப்போ இந்த இடத்துல தைக்க போகிறோம். இதோட நமக்கு ஹேர் பேண்ட் முடிஞ்சுது. இதை நம்ம ஊசி நூல் வச்சு தைச்சாலும் சரி தான், அப்படி இல்லைன்னா மிஷினில் கொடுத்து தைச்சாலும் சரி தான். இது தையல் வெளியே தெரியாது. ஊசி நூலில் கூட தைக்கும்போது நமக்கு தையல் வெளியே தெரியும். அவ்வளோ சும்மா சாதாரணமாக நம்ம தைப்போம் பார்த்திங்களா, அதே மாதிரி தைச்சா போதும். ஒட்டு தையல் மாதிரி போட்டு தைச்சாலும் போதும், இப்படி ஹெம்மிங் தையல் மாதிரி போட்டு தைச்சாலும் போதும். இப்போது ஊசியை எடுத்துடலாம். இதோட நமக்கு ஃபினிஷ் ஆகிடும். தைக்கிறது மட்டும்தான் நமக்கு வித்தியாசப்படும். ஹேர் பேண்ட் நமக்கு ஒன்று போல தான் இருக்கும். அடுத்து இன்னொரு மெத்தட் சொன்ன பார்த்திங்களா, இது 3வது மெத்தட். இது நம்ம எலாஸ்டிக் இருக்குது பார்த்திங்களா, இதே மாதிரி நல்லா சுருக்கு வச்சு இதை தைச்சிக்கோங்க. ஹேர் பேண்டை நல்லா சுருக்கு வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த எலாஸ்டிக்கை இதில் இந்த இடம் மட்டும் தைக்காமல் விட்டுருக்கேன் காமிக்கிறதுக்காக. இந்த எலாஸ்டிக்கை இந்த சுருக்கில் இப்படி மேலே வச்சு இழுத்து வச்சு தைக்கணும். நல்லா டைட்டாக இழுத்து வச்சு தைச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹேர் பேண்ட் வெளியே வச்சு தைக்கிறது ரெடி ஆயிரும். ஏற்கனவே கொஞ்சம் சுருக்கு வச்சு இதே மாதிரி மெத்தடில் தைச்சிக்கோங்க. தைச்சிட்டு அதுக்கடுத்து அந்த எலாஸ்டிக் இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம நல்லா இப்படி இழுத்து வச்சு தைச்சோம்னா, ஏற்கனவே இதை கொஞ்சம் சுருக்கு வச்சு தைச்சிக்கோங்க. தைச்சிட்டு அதுக்கடுத்து எலாஸ்டிக்கை வச்சு இழுத்து வச்சு தைச்சிட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி ஹேர் பேண்டும் ரெடி ஆயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேர் பேண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே சுடிதாருக்குள்ளது ப்ளவுஸ்க்குள்ள துணியெல்லாம் மிச்சம் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி மிச்சம் உள்ள துணியெல்லாம் பத்திரமா வச்சுருங்க. அதை நம்ம மேட்சிங்காக வச்சு இதே மாதிரி தைச்சிக்கலாம். இதேமாதிரி நம்ம ரிப்பன் கொடுத்து தைச்சோம்னா இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து பாருங்கள் வீடியோவை. இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங்.